வியூஸ் வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட்ல வேண்டுதலுக்காக கொடுத்து தண்ணி எடுத்து விஜய் வந்து ஊற்ற சொல்றாங்க சாரதாம்மா மேலே. அதுக்கப்புறமா ஊத்துறாங்க. அம்மா எதுக்காகமா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி ரெண்டு பேருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பிரதேசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கண்டி காவேரியோட குழந்தை நல்லபடியா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியை போறாங்க. என்னம்மா நீனு எதுக்காகமா இந்த மாதிரி வேண்டுதல்லாம் வைக்கிற? நீயே ஏற்கனவே உடம்புக்கு முடியாம இருக்க, இந்த சமயத்துல இதெல்லாம் வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இந்த நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தாண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப வந்து நிறைவேற்றாமலாம் இருக்க முடியாது, அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றாங்க. நமக்கு தான் முடியலையேம்மா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் கேட்க, இவ்வளோ கஷ்டமான வேண்டுதல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டதும், என்னப்பா தம்பி இதெல்லாம் ஒரு கஷ்டமா, விட கஷ்டமான வேண்டுதல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வேண்டுதலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கங்கா காவேரி ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உடைய மனசுக்குள்ள நம்ம கூட தான் வந்து பாப்பாவை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் நமக்காக ஒன்றுமே வந்து பண்ணலாமா, ஆனால் காவேரிக்குன்னதும் எல்லா வேண்டுதலையும் வந்து வச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாரதாம்மா கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் காவேரி ரெண்டு பேருமே வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதலை வந்து முடிக்கிறாங்க. முடிக்கிற தருணத்துல பாட்டிமாவும் வராங்க. என்ன சாரதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, இல்லத்த காவேரியோட குழந்தைக்காக நான் தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ டாக்டரை பார்த்து நல்ல செய்தியை வந்து கேட்டுட்டாத்த, அதனால தான் இந்த வேண்டுதலை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரிக்காகவும் காவேரியோட குழந்தைக்காகவும் யோசிச்சு இவ்வளோ பெரிய வேண்டுதலை பண்ணதுனால அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, எல்லாம் என்னால் அத்தை, உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வர்றதுக்கு காரணமானவன் நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தம்பி என்ன கஷ்டம் வந்துடுச்சு, எதுக்காக இப்போ பெரிய பெரிய வார்த்தைலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லவே தானே இந்த வேண்டுதலை நீங்கள் வச்சிங்க, இதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அப்பா தம்பி இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா, நான் இப்போ யாருக்காக பண்ணேன், குழந்தைக்காக தானே பண்ணேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க. சாரதாம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டயர்டாக இருக்காங்க. சரி ஒன்றும் சாப்பிடல அத்தை, நான் ஏதாவது போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாங்க. இந்த சமயத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மாவை தாங்கி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. சாரதாம்மா ரொம்பவே சிரமத்தோடு இருக்கிறத பார்த்த காவேரியோட மனசு தாங்கிக்கவே முடியல. ஏமா எனக்காக இவ்வளோ பெரிய வேண்டுதல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக கேட்டுட்ருக்காங்க. இதை கேட்ட காவேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னடி காவேரி எதுக்காக இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் யாருக்காக வேண்டிகிட்டு இருக்கேன், அதுக்காகவும் பிறக்க போகிற குழந்தைக்காக தாண்டி நான் வேண்டிகிட்டு இருக்கேன், இதை விட வேற என்னடி எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த கங்காவுக்கு பயங்கர கோபமாக வருது. நம்ம கூட தான் வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லியிருந்தோம், நம்ம குழந்தைக்கு எதை மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி. ஆனால் நமக்காக ஒரு விஷயமும் வந்து அம்மா யோசிக்க மாட்டேங்குது. ஆனால் காவேரிக்குன்னொன்னே பலவாறு யோசித்து பல விதமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பிரசாதம் வாங்கிட்டு வந்து இந்தாங்கத்த சாப்பிடுங்க, பசியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து காவேரிக்கிட்டையும் வந்து இந்த காவேரி நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தம்பி பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னத்த நீங்கள் பசியோடு இருப்பீங்களா, இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க பாருங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கங்காவையும் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இப்போ எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிம்மா எல்லாம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, என்னடி இப்போதாண்டி வந்து வேண்டுதலை நிறைவேற்றிருக்கோம், இன்னும் வந்து சாமி பார்க்கணும், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களாடி, அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு கிளம்பலாம் கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. கங்கா வந்து சாரதாம்மா கிட்ட ரொம்பவே எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னோட அம்மா இடத்துல தான் வச்சு பார்க்குறேன் அத்தை, அதனால் நீங்கள் எப்போவுமே வருத்தப்பட தேவையில்ல, உங்களுக்காக எப்போவுமே நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சாரதாம்மா ரொம்பவே கண் கலங்கி போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம கங்கா என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளர என்ன ஓவராக அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் வந்து பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி முனறிட்டு இருக்காங்க. நான் காவேரியோட மனசுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ வந்து அன்னுன்யமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே வந்து நெகிழ்ந்து போகிறாங்க. ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அம்மா புள்ள அப்படின்ற பாண்டிங்கில் இருக்க மாதிரி வந்து காவேரியோட மனசுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசிகிட்டு இருக்காங்க. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. வீட்டுக்கு வந்து விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க பாப்பா எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நான் பாப்பாவை பார்த்தேன், குட்டி கை குட்டி கால் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பற்றி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து பேசிகிட்டு இருக்க தருணத்தில், ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன்ல எதனால் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப இதை பற்றி வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கேட்க, எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்குள்ளேயே போட்டு ஏன் முடங்கிட்டு இருந்திருக்கீங்க, என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்து ஏதாவது ஆறுதலாக வந்து பேசியிருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது நீ எனக்கு ஆறுதலாக பேசுவியா, நீயும் அப்படி தான் இருந்திருப்ப பயந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு.
தான் கங்கா கோவில்லேருந்து வந்ததுலேருந்து ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க சாரதாம்மா கிட்ட. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா சாரதாம்மா, "என்னாச்சுடி கங்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எதுக்காக எரிஞ்சு எரிஞ்சு விழற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "எனக்கு ஒரு டவுட்டுமா, நீ என்னையும் உன் வயித்துல தானம்மா பெத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, "என்னடி இப்படிலாம் வந்து கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் சொல்ல, "என்னம்மா உன்னோட காவேரியை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க போல?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, "ஏன்டி இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க? வேற எப்படிம்மா உன்கிட்ட பேசுறது நானு? நானும் காவேரியும் ஒன்னா தான் வந்து கர்ப்பமா இருக்கோம். ஆனா காவேரிக்காக மட்டும் நீ வேண்டுதலை வந்து நிறைவேத்திட்டு இருக்க. அதுவே என்னோட வயித்துல வளர குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பண்ணியாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. ஏய் ஏன்டி இப்படிலாம் பேசுற? ஆமாம்மா நான் தாம்மா உண்மையிலே ரொம்ப பயந்து போயிருந்தேன். குழந்தைய வந்து ஆரோக்கியமாக நான் பெற்றெடுக்கணும், குழந்தைக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டலாம் சொல்லி புலம்புனதுலாம் உங்களுக்கு தெரியாது அப்படி தானே? உங்களுக்கு அதெல்லாம் வந்து நினப்பே இருக்காது. உங்களோட இதுவு காவேரியும், காவேரி வயித்துல வளர குழந்தையும் மட்டும்தான். "என்னடி கங்கா நீ இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சாரதாம்மா கேட்க, "வேற எப்படிம்மா உன்கிட்ட நான் பேசுறது? எப்பவுமே விஜயும், காவேரி 2 பேருமே வசதி தாம்மா எங்க எல்லாரையும் வந்து கம்பேர் பண்ணும்போது." அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட சாரதா பதில் பேச முடியாம அழ ஆரம்பிக்க, "எதுக்காகம்மா இப்ப அழுதுட்டு இருக்க? நான் ஒண்ணு கேட்ட உடனே உனக்கு அழ வந்துரும் அப்படித்தானே? இதுக்காக மட்டும் நான் அழலடி." அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததோ, எந்த விஷயத்துக்காக காவேரிக்காகவும், காவேரி வயித்துல வளர குழந்தைக்காகவும் வந்து வேண்டுதலை நிறைவேத்துனாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கங்கா கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த விஜய் தம்பியோட மனசு எந்த அளவுக்கு தெரியுமாடி கஷ்டப்பட்டுச்சு. இந்த விஷயத்த நான் வந்து கேட்கும்போது அந்த தம்பி எந்த அளவுக்கு தெரியுமா கஷ்டப்பட்டு சொல்லுச்சு. இப்படி இருக்கும்போது நான் வேண்டுதல் வைக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்கம் இருக்க நியாயத்தை வந்து கங்கா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட கங்காவும் அதுக்கப்புறமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. "இப்போ சொல்லுடி நான் பண்ணது தப்பா? நான் எதுக்காக வேண்டுதல் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுது இல்லடி?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, "சரிம்மா அழாத, எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து பேசுகிறாங்க. அடுத்ததா இன்னொரு பக்கம் பசுபதி என்ன பண்ணுறாங்க, ராகினி கிட்ட, "கொஞ்சம் தாம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸும்மா, இல்லைன்னா அவளை வந்து நான் வந்து இந்நேரம் அடித்து தூக்கியிருப்பேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. "என்னப்பா நீங்கள் அதை வந்து முடிச்சுட்டு வந்துல சொல்லியிருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்க, "அதுக்குள்ள அவன் எங்கேருந்து தான் வந்தான்னு தெரியலம்மா, அவன் வந்து காப்பாற்றிட்டாமா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாப்பா எப்போவுமே இந்த விஜய் வந்து காவேரி பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருப்பான் போல. காவேரிக்கு பாதுகாப்பாகவே இருப்பான் போல." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. "விடுமா நீனு, ஏன் டென்ஷன் ஆகுற? என்னைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட மாட்டாமலையா போகிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காவேரி கர்ப்பமாக இருக்காளாம்." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா சொல்கிற, உண்மையாலுமேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஆமாப்பா உண்மையாலுமே தான். சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தான்ப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க. "இனிமேல் தாம்மா அந்த காவேரிக்கும் அந்த விஜய்க்கும் சரியான சூடு கொடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ராகினி கிட்ட. "என்னப்பா பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்க, "பொறுத்திருந்து பாருமா, நான் என்ன பண்ண போகிறேன், பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியும் வந்து சொல்கிறாரு.